என்ன மாதிரி ஃபுட்டீஸ்க்கெல்லாம் அடுத்த கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. வருஷத்துக்கு ஒரு தடம் மட்டுமே நடக்கிற மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை. அந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலோட ஒரு பகுதியாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆரம்பமாச்சு. மொத்தம் 4 நாள் நடக்கும் இந்த சாலையோர உணவு திருவிழா ஜனவரி 11 ஞாயிறு வரைக்கும் தினமும் இருக்கு. மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த உணவு ஸ்டால்ஸ் உண்டுங்க. வாங்க மயிலாப்பூர் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகலாம். மயிலாப்பூர் சுந்தரேஸ்வரர் சுவாமி தெருவில் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த தெரு முழுக்க சின்ன ஸ்டால் பெரிய ஸ்டால்னு மொத்தம் 1 டஜன் கடைகள் இருக்குது. இதில் ஒரு சிறப்பு, இங்கே ஸ்டால் போடுறவங்க யாருமே பெரிய உணவு வியாபாரிகள் கிடையாது. ரொம்ப சின்ன அளவில் கேட்ரிங் நடத்துகிறவங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள், இவங்க தான் சின்ன சின்ன உணவு ஸ்டால்களை போட்டிருக்காங்க. இங்கே விற்கிற பெரும்பான்மையான உணவுகள் ரொம்ப மலிவான விலைக்கு கிடைக்குது. 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், அவ்வளோதான் அதோட விலை. அதிகபட்ச விலையே 100 ரூபாய் தான். சிறுதானிய உணவு, வட இந்திய உணவு, மகாராஷ்டிரா ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ், சேலம் தட்டுவடை, பிரியாணி, நூடுல்ஸ், இப்படி எல்லாமே இந்த ஒரு தெருவுக்குள்ளே கிடைக்குது. உணவு பிரியர்களுக்கு வேட்டை தாங்க. சிறுதானிய லட்டு விற்கிற ஸ்டால் போனேன். திணை லட்டு, ராகி லட்டு, கம்பு லட்டு, கருப்பு உளுந்து லட்டு, இது எல்லாமே ஒரு பீஸ் 20 ரூபாய் தான். வெல்லம் போட்டு செஞ்சுருந்தாங்க. அளவான இனிப்போட நல்ல டேஸ்ட். மில்லட் ப்ரௌனி கூட வச்சுருந்தாங்க. பேக்கரி கேக்கை விட இது நல்லா இருந்துச்சு. விலை 70 ரூபாய். இன்னொரு ஸ்டாலில் சேலம் புகழ் தட்டுவடை செட்டும் கட்டோரி சாண்ட்விச்சும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அதே ஸ்டாலில் வெள்ளடை, பிடிக்கொழுக்கட்டை, சுண்டல்னு மொத்தம் 10 வகை ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நார்த் இந்தியன் ஃபுட் மட்டுமே பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்காக சமோசா சாட், பேல்பூரி, ஜலேபி, ரொட்டி சப்ஜி, இந்த மாதிரி ஒரு 16 வகை உணவுகளை விற்கிறாங்க. நூடுல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பராத்தா விற்கிற ஸ்டாலும் ஒன்று இருந்துச்சு. சீஸ் பொட்டேட்டோ, பன்னீர் பாப்ஸ்ன்னு அசத்துறாரு ஒரு கடைக்காரரு. சில பெண்கள் அவங்களே வீட்டில் தயாரிக்கிற ஒரு சில உணவு வகைகளை மட்டும் இங்கே விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் தேங்காய் போலி மட்டும் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு ஹோம்மேடு போலி 20 ரூபாய். இவங்க கிட்ட நாம் ஒருவேளை உணவு வாங்கி சாப்பிட்டா அது அவங்க குடும்பத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். அப்புறம் அடேங்கப்பா டெல்லி அப்பளம்னு ஒருத்தர் ஒரு வண்டியில் கடை போட்டிருந்தாரு. விக்னேஷ்னு ஒரு இளைஞர் மலாய் குல்ஃபி விற்கிறாரு. முந்திரி, பாதாம் சேர்த்து சாக்லேட், ஸ்ட்ராபெரின்னு டாப்பிங்லாம் செஞ்சு 40 ரூபாய்க்கு இந்த குல்ஃபியை கொடுக்குறாரு. மலாய் குல்ஃபி சார். குல்ஃபி உள்ள முந்திரி, பாதாம், டைரி மில்க் சாக்லேட் 3மே மிக்சடாக இருக்கும். மேலே அடிஷ்னல் டாப்பிங் சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ வித் ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஒரு குல்ஃபி 40 rupees. இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள்னு பலதரப்பட்ட மக்கள் குரூப்பாக சேர்ந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. இதுதாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலோட சிறப்பே. இந்த உணவு திருவிழா முடியறதுக்குள்ளே நீங்களும் ஒரு முறை போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க.